வணக்கம். இன்னைக்கு நாம சர்க்கம் காட்டுல நடந்த ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த விளக்கத் தொகுப்பு வாசிப்புத் திறன் அப்படிங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற வார்த்தைகளை உச்சரிக்கிறது மட்டும் இல்ல, அது நிஜ உலகத்தையே எப்படி நேரடியாகவும் மாயாஜாலமாகவும் மாத்துது அப்படிங்கறத ரொம்ப அழகா நமக்கு காட்டப் போகுது. வாசிப்போட உண்மையான மாயாஜாலத்தை பார்க்க தயாரா? வாங்க நேரா உள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு புத்தகத்தை திறந்து அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தமா படிக்கும்போது அந்த பொருட்கள் அப்படியே நிஜத்துல உங்க கண்ணு முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த ஒரு சிந்தனையோட தான் நம்ம இந்த பயணத்தை தொடங்க போறோம். ஏன்னா வாசிப்பு எப்படி நம்ம உலக நிஜமாவே வடிவமைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். பகுதி 1. ஒரு மாயாஜால கண்டுபிடிப்பு. சர்க்கம் காட்டுல ஒரு சுட்டியான குரங்கு ஒன்று இருந்துச்சு. அது தற்செயலா ஒரு பழைய குகைக்குள்ள ஒரு ஒளிரும் மாய புத்தகத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த புத்தகத்தோட மேஜிக் என்னன்னா, அதுல இருக்கிறத யார் சத்தமா படிச்சாலும் அது நிஜமாவே கண் முன்னாடி தோன்றிடும். அந்த குரங்குக்கு இது தெரியாது. ஆர்வத்துல அந்த புத்தகத்தை திறந்து தட்டு தடுமாறி வா ழை பழம் அப்படின்னு கூட்டி படிக்குது. அடிப்படையான எழுத்தறிவு கூட எவ்வளவு வேகமா ஒரு பலனை தருதுங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். குரங்கு படிச்சு முடிச்ச மறுகணமே வானத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வாழைப்பழங்கள் மழையா கொட்ட ஆரம்பிக்குது. கற்பனை செஞ்சு பாருங்க, குரங்குக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோன்னு. நாம படிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நிஜமான மதிப்பு இருக்குங்கிறதையும், கல்வியோட பலன் உடனடியா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நூற்றுக்கணக்கான வாழைப்பழங்கள் ரொம்ப அழகா நிரூபிக்குது. பகுதி 2. வாழைப்பழங்களும் நிழல் அரக்கனும். குரங்குக்கு ஒரே குஷி. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அதுக்கு சரியா படிக்க தெரியாது, இருந்தாலும் ஏதோ தனக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தொடர்ந்து படிக்க ஆசைப்படுது. இப்படி அரைக்குறையா புரிஞ்சுகிட்டு வாசிக்கிறது எவ்வளோ பெரிய மறைமுக ஆபத்துகளை உருவாக்குன்னு இப்ப பாப்போம். இந்த இடத்துல தான் நாம அரைக்குறை அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வார்த்தைகளோட உண்மையான அர்த்தமோ அதோட பின் விளைவுகளும் தெரியாம வெறும் எழுத்துக்களை மட்டும் கூட்டி படிக்கிறது. குரங்கோட தற்போதைய நிலையும் இதுதான். உண்மையான புரிதல் இல்லாம வெறும் வார்த்தைகளை உச்சரிக்கிறது எந்த அளவுக்கு விபரீதமானதுங்கிறது இதிலிருந்து நமக்கு நல்லா புரியும். உற்சாகத்துல என்ன பண்றோன்னு தெரியாம அந்த குரங்கு கொடிய அரக்கன் அப்படிங்கிற வார்த்தைய அரைக்குறையா கூட்டி படிச்சிருச்சு. அதுதான் வார்த்தைகள் உயிர் பெறும் புத்தகமாச்சே. படிச்சு முடிச்ச உடனேயே ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான நிழல் அரக்கன் காட்டுக்குள்ள வந்துட்டான். வந்து அங்கிருந்த எல்லா விலங்குகளையும் ரொம்ப மூர்க்கமா பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ குரங்குக்கு உயிர் பயமே வந்துடுச்சு. ஒரு அரக்கனை அழிக்கணும், ஆனா அதுக்கான வழிகாட்டுதல்களை எப்படி படிக்கிறதுன்னு அதுக்கு தெரியல. தீர்வு அந்த புத்தகத்திலேயே இருக்கு. ஆனா அதை சரியா வாசிக்க தெரியாதப்போ எப்படி அந்த அரக்கனை தோற்கடிக்க முடியும்? இது நிஜமாவே ஒரு வாழ்வா சாவா போராட்டம். தன்னோட சொந்த அறியாமையே தனக்கு மிகப்பெரிய எதிரியா மாறிடுச்சுங்கிறத குரங்கு அப்பதான் உணருது. பகுதி 3. ஆந்தையின் உதவி. நல்ல வேளையா சரியான நேரத்துல ரொம்ப புத்திசாலியான ஒரு வயசான ஆந்தை அந்த இடத்துக்கு வருது. உண்மையான கல்விக்கும் அரைகுறை அறிவிக்கும் உள்ள ஆழமான வித்தியாசத்தை அந்த ஆந்தை எப்படி செயல்பட்டு காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. குரங்கு வெறும் எழுத்துக்களை யூகிச்சு பதற்றமாகி ஒட்டுமொத்த காட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கிடுச்சு. ஆனா அந்த ஆந்தை எவ்வித பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா சரளமா வாசிச்சு காட்டுக்கு ஒரு தீர்வை உருவாக்குது. ஆபத்தான அரைகுறை அறிவுக்கும் தெளிவான உண்மையான கல்வி அறிவுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இதுதாங்க. அந்த ஆந்தை ரொம்ப சரளமா எந்தவித தயக்கமும் இல்லாம மந்திர வாழ் அப்படின்னு சரியா உச்சரிக்குது. வாசிச்சு முடிச்ச அடுத்த செகண்ட் காத்துல ஒரு ஒளிரும் வாள் தோன்றுது. அந்த வாளை பார்த்த உடனே நிழல் அரக்கன் பயந்து போய் எந்த சுவடும் இல்லாம அங்கிருந்து மறைஞ்சிட்டான். வாசிப்போட மாயாஜாலம் மறுபடியும் வேலை செய்யுது. ஆனா இந்த முறை ரொம்பவே ஆக்கப்பூர்வமா. பகுதி 4. வாழ்நாள் முழுவதும் தொடரும் கற்றல் பயணம். ஆந்தையோட உதவியால ஒரு மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுச்சு. ஆனா தன்னோட அறியாமை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத குரங்கு ரொம்ப ஆழமா உணர்ந்துக்குச்சு. இங்கிருந்து தான் அதோட வாழ்நாள் முழுவதும் தொடரும் கற்றல் பயணம் ஆரம்பமாகுது. கல்வி மிகவும் அவசியம். அரைக்குறை அழிவு ஆபத்தில் கொண்டு போய்விடும். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முழு கதையோட மைய கருத்து. வாசிப்புங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் ட்ரிக் கிடையாது. அது நம்ம உயிர் வாழவும் நம்ம வாழ்க்கையில முன்னேறவும் தேவையான ஒரு அத்தியாவசிய திறன் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு ஆழமா புரிய வைக்குது. அந்த பேரழிவிலிருந்து தப்பிச்ச குரங்கு இனிமே என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வருது. முதல்ல தனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறத முழுமையா ஒத்துக்கிட்டு வெக்கப்படுது. அடுத்து தன்னோட ஈகோவை தூக்கி போட்டுட்டு ஆந்தைக்கிட்ட உதவி கேக்குது. கடைசியா இனிமே தினமும் எழுத்துக்களை கத்துக்கணும், அதை பயிற்சி செய்யணும்னு ஒரு உறுதியான முடிவெடுக்குது. சர்க்கம் காட்டுல நடந்த இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, வார்த்தைகள் தான் நம்மளோட உலகத்தையே உருவாக்குது. சும்மா எழுத்துக்களை கூட்டி படிக்கிறது உண்மையான கல்வி கிடையாது. சரியான வழிகாட்டுதல் நமக்கு எப்பவுமே தேவை.
எல்லாவற்றுக்கும் மேலா கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுல முடிஞ்சு போற ஒண்ணும் இல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ற ஒரு பயணம். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்க விரும்புறேன். அந்த குரங்கு மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற வார்த்தைகளையும் சூழ்நிலைகளையும் இன்னும் யூகிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? இல்ல அத முழுமையா புரிஞ்சுக்க தினமும் பயிற்சி செய்ய தயாரா இருக்கீங்களா? வாழ்நாள் முழுவதும் கற்கும் உங்களது சொந்த பயணத்தை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த ஆரம்பமா இருக்கட்டும். நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் உள்ள மந்திரத்தை உணர்ந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.